Dear friends, நம்ம இந்த வீடியோவில் 9th குடுமியல் முழுவதும் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6th 7th 8th குடுமியல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி சாணக்கியர். இரண்டாவது வினா, சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர். சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. மூன்றாவது வினா, இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவுகள். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவுகள் ஆப்ஷன் ஏ பிரிவு 324 முதல் பிரிவு 329. நான்காவது வினா, உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு ஆப்ஷன் சி இந்தியா. ஐந்தாவது வினா, நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுவது. நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அழுத்த குழுக்கள். ஆறாவது வினா, ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1945. ஏழாவது வினா, அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி ஆப்ஷன் பி ஸ்வரன் சிங் கமிட்டி. எட்டாவது வினா, குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சா, அதாவது த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் சட்டமானது இயற்றப்பட்ட ஆண்டு. குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சா சட்டமானது இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 2012. ஒன்பதாவது வினா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி 30 நாட்கள். பத்தாவது வினா, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஆப்ஷன் ஏ ஜான் எஃப் கென்னடி. 11வது வினா, ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர். ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் பி டயட். 12வது வினா, மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் GNH என்ற கருத்து பூட்டான் அரசரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்து பூட்டான் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் பி 18/7/2008. 13வது வினா, மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் ஆப்ஷன் டி 1935 இந்திய அரசு சட்டம். 14வது வினா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1994. 15வது வினா, இந்தியாவில் பொது தேர்தலை நடத்துவது. இந்தியாவில் பொது தேர்தலை நடத்துவது ஆப்ஷன் டி இந்திய தேர்தல் ஆணையம். 16வது வினா, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1920. 17வது வினா, வாக்குரிமையின் பொருள். வாக்குரிமையின் பொருள் ஆப்ஷன் ஏ தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை. 18வது வினா, 2017 ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை. 2017 ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 7.
பொது கணக்கு குழுவின் தலைவர். பொது கணக்கு குழுவின் தலைவர் ஆப்ஷன் பி எதிர்க்கட்சி தலைவர். 20வது வினா, எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் UDHR பொது சபை தீர்மானம் 2017 ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் UDHR பொது சபை தீர்மானம் 2017 ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் பி பாரிஸ். 21வது வினா, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2007. 22வது வினா, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 21. குழந்தைகளுக்கான உதவி மைய எண். குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆப்ஷன் சி 1098. 24வது வினா, இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 39 பி. 25வது வினா, மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை அறிமுகப்படுத்திய பூட்டான் அரசர். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை அறிமுகப்படுத்திய பூட்டான் அரசர் ஆப்ஷன் டி ஜிக்மே சிங்கே வான்சுக். 26வது வினா, 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1992. 27வது வினா, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு ஆப்ஷன் பி உத்திரமேரூர் கல்வெட்டு. 28வது வினா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 256 முதல் 263 வரை. 29வது வினா, சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு எனும் பஞ்சாயத்துக்களை உருவாக்க கனவு கண்டவர். சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு எனும் பஞ்சாயத்துக்களை உருவாக்க கனவு கண்டவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 30வது வினா, நகராட்சியினை நிர்வாகம் செய்பவர். நகராட்சியினை நிர்வாகம் செய்பவர் ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர். 31வது வினா, 1917ஆம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தவர். 1917ஆம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார் ஆப்ஷன் ஏ பெரியார். 32வது வினா, 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? ஆப்ஷன் சி GVK ராவ் மேத்தா குழு. 33வது வினா, அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஓர் இணைப்பு பாலமாக செயல்படுபவர். அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஓர் இணைப்பு பாலமாக செயல்படுபவர் ஆப்ஷன் சி மேயர். 34வது வினா, தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வினை பொருத்துக. தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வினை சரியாக பொருத்துக. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 100, 61, 52. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. 35வது வினா, மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1950. 36வது வினா, கவர்னர் என்பதை குறிக்கும் குபர்னர் எனும் சொல்
எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கவர்னர் என்பதை குறிக்கும் குபர்னர் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி லத்தீன். 37வது வினா, ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார். ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார். ஆப்ஷன் டி 18. 38வது வினா பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, இந்து வாரிசுரிமை சட்டம், குழந்தை தொழிலாளர். இந்த சைடில் பண்பாட்டு உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அரசியல் உரிமை, சுதந்திர உரிமை 2005. சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 5, 2. 39வது வினா, தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட உள்ள சரியானது. தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானது. 1 எல்லை பாதுகாப்பு படை, 2 மத்திய சேம காவல் படை, 3 உளவுத்துறை பணியகம். 1 எல்லை பாதுகாப்பு படை, 2 மத்திய சேம காவல் படை, 3 உளவுத்துறை பணியகம். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 40வது வினா, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2007. 41வது வினா, தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 69. 42வது வினா, 14 வயது நிறைவடையும் வரை இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 14 வயது நிறைவடையும் வரை இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு 45. 43வது வினா, 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் போஸ்கோ கொண்டுவரப்பட்ட ஆண்டு. 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஏப்ரல் 2018. 44வது வினா, இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமைச் சட்டத்தினை இயற்றிய ஆண்டு. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமைச் சட்டத்தினை இயற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி 2009. 45வது வினா, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு 325. 46வது வினா, அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது. அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அழுத்த குழுக்கள். 47வது வினா, எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலில் VVPAT ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலில் VVPAT முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி 2014. 48வது வினா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். 49வது வினா, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆப்ஷன் சி இந்தியா. 50வது வினா, நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து.